மிஸ்டர் பொன்ராஜ் இவிஎம் மிஷினை பற்றி தெளிவாக பேசாமல் பேசினார். இது பொன்ராஜுக்கும் இந்தியா விஞ்ஞானிகளுக்கும் அமெரிக்கா விஞ்ஞானிகளுக்கும் இது எடுத்துக்காட்டு. இவிஎம் மிஷினை மாற்ற மாட்டோம், இடைத்தேர்தல் திருச்சியில் நடத்துறதுக்கு முன்னாடி எப்படி நடத்த வேண்டும் என்றதை ஒரு அடிப்படையை காட்டுறேன். இப்போ விஜய் வந்து 100 ஓட்டு போடுறாரு. விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 100 ஓட்டு போடுறாரு. சரி, இப்போ வந்து பிஜேபியை ஓட்டு போட சொல்லுவோம். பிஜேபிக்கு ஒரு நபர் வந்து ஓட்டு போடுறாரு, இங்கே வந்து சுவிட்சை அமைக்கிறாரு. அப்போ பிஜேபின்னு வந்துடுது டிஸ்பிளேவில் பிஜேபின்னு தெரியுது. இதுக்குள்ளே ஒரு டிக்கெட்டு தெரிஞ்சிட்டு உள்ளே போயிடுது. நம்மளுக்கு ஒரு டிக்கெட்டு வேணும். எப்படின்னா, இந்த ஸ்வைப்பு மிஷினில் எப்படி 2 டிக்கெட் வருதுல்ல, ஸ்வைப்பு மிஷினில் 2 டிக்கெட் வருது. அது மாதிரி இந்த இதில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாச்சு. நம்மளுக்கு பிபி சவுண்டு வந்துச்சு, லைட் எரிஞ்சிச்சு, டிஸ்பிளேவில் 7 செகண்ட் தெரிஞ்சுட்டு உள்ளே கட் ஆகிட்டு தாமரை சின்னம் போனது பிறகு நம்மளுக்கு ஒரு டிக்கெட்டு வரணும். எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு உள்ளது இதை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே எடுத்து பார்க்குறோம். பரவாயில்லையா, பிஜேபிக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சரி பார்த்து நான் இந்த ஓட்டு பெட்டிக்கில் போட்டுருவேன். எந்த ஓட்டு பெட்டிக்கில்? இந்த ஓட்டு பெட்டிக்கில் போட்டுருவேன். ஒரு ஓட்டாச்சா. ரெண்டாவது ஒரு நபர் வர்றாரு, ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாரு. ரெட்டலைக்கு வந்து ஓட்டு போடுறாரு. ரெட்டலை வந்து அவர் டிஸ்பிளேவில் தெரியுது. ஆஹா, டிஸ்பிளே தெரியுது, பீப் சவுண்டு வருது, எல்இடி பல்ப்பு எரிஞ்சிச்சு, டிஸ்பிளேவில் காமிக்குது. ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ஒரு இது இவிஎம் மிஷினுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று வர்றதை நம்ம எடுத்து பரவாயில்ல, இது ரெட்டலைக்கு தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு வாக்கு போட்டியில் போட்டுருவார். எப்படி? இந்த வாக்கு போட்டியில் இவர் போட்டார். 2 ஓட்டு போட்டாச்சு. மூணாவது ஒரு நபர் வர்றார். மூணாவது ஒரு நபர் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாரு. காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட உடனே அவருக்கு என்ன செய்யுது, டிஸ்பிளேவில் கை சின்னம் தெரியுது. அதே மாதிரி கை சின்னத்தில் தெரிஞ்சு கை சின்னம் ஒரு ஓட்டு உள்ளே போயிடுது. ஒரு ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். அதை நம்ம பார்க்குறோம். நம்ம கை சின்னத்தை தான் போட்டோம்ன்ட்டு அதை வந்து இவர் ஒரு வாக்கு போட்டியில் போட்டு போயிடுவார். எப்படி? அதே மாதிரி ஒருத்தர் டிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போட வராரு. டிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போட வராரு. டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாரு. அவருக்கு வந்து டிஎம்கேண்டு ரெட்டலை தெரியுது. அவர் வந்து ஓட்டு போட்டு உதயசூரியன் சின்னம் உள்ளே போயிடுச்சு. பொட்டிக்கில் ஒன்று, நம்ம கைக்கு ஒன்று டிக்கெட்டு கிடைக்கிது. அந்த உதயசூரியனுக்கு போட்ட அந்த அடையாளம் நம்மளுக்கு கிடைக்கிது. அதை நம்ம எடுத்து பார்த்துட்டு நம்ம இந்த வாக்கு போட்டிகளை போட்டுறோம். எப்படி? வாக்கு போட்டிகளை போட்டாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் வந்து ஓட்டு போடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒருத்தர் ஓட்டு போடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஓட்டு போட்டார். அது சின்னம் கம்யூனிஸ்ட் சின்னம் வருது. அவர் வந்து கம்யூனிஸ்ட் சின்னம் உள்ள ஓட்டு பெட்டிக்கில் வருது போயிடுச்சு. நம்மளுக்கு ஒன்று கையில் கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம கையில் எடுத்து பார்த்துட்டு ஏடிஎம்மில் பார்க்குறது மாதிரி ஸ்வைப்பு மிஷின்லாம் பார்ப்போம்ல, 2 இது வரும்ல, அது மாதிரி உள்ளே ஒரு இது போயிடணும், நம்மளுக்கு ஒன்று கிடைக்கணும். நம்ம சரி பார்த்துட்டு வேறு சின்னம் வந்தால் புகார் பண்ணலாம். நம்மளுக்கு உரிய சின்னம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து இந்த பொட்டியில் போட்டு நம்ம போயிடுவோம். அடுத்து ஒருத்தர் வராரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒருத்தர் ஓட்டு போட வர்றாரு. எப்படி? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்காண்டி ஒருத்தர் வந்து ஓட்டு போட வர்றாரு, ஓட்டு போடுறாரு. பாட்டாளி மக்கள் சின்னம் அதில் மாம்பழ சின்னம் வருது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பார்த்துட்டு அந்த ஓட்டு போட்ட நபர் இதுக்குள்ளே ஒரு ஓட்டு போயிடுச்சு, நம்மளுக்கு ஒரு ஓட்டு சிலிப்பு கிடைக்குது. அதை சரி பார்த்துட்டு இந்த ஓட்டு பெட்டிக்கில் போட்டு போயிடுவாங்க. எப்படி? இந்த ஓட்டு பெட்டிக்கில் போட்டுட்டு போயிட்டார். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போட ஒரு நபர் வர்றாரு. அவர் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போடுறாரு. விடுதலை சிறுத்தை கட்சி பானை சின்னம் தெரியுது. அப்போ அவர் வந்து பானை சின்னம் இவிஎம் மிஷினுக்குள்ளே ஓட்டு போயிடுச்சு. நம்ம ஓட்டு போட்ட நபருக்கு ஒரு சின்னம் கையில் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு
அதில் ஓட்டுப்பெட்டியில் போட்டு போயிடுவார். இப்போ இவிஎம் மிஷின் தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மிஷினையும் இந்த கீபோர்டு இந்த இவிஎம் மிஷினை அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இது பொதுமக்கள் பார்வையில் இதை வச்சிடணும். அந்தந்த மாவட்டத்தில் இதை பூரா வச்சிடணும். இதுவும் இந்த இவிஎம் மிஷினில் உள்ள டிக்கெட்டை எண்ணி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கலாம். மெல்ல எண்ணுவோம். இந்த ஓட்டுப்பெட்டியை எண்ணும்போது இது ரெண்டும் சரியாக இருக்கா, ரைட்டு. அதே மாதிரி மூணாவது இதுவும் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த இதை மெதுவாக எண்ணுறோம். இந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த பொட்டியில் இருக்குதுன்றோம். 1 விடுதலை சிறுத்தை கட்சி, 2 பாட்டாளி மக்களுடைய கட்சி, 3 கம்யூனிஸ்ட்டு, 4 உதயசூரியன், 5 கை சின்னம், 6 ரெட்டலை, 7 தாமரை சின்னம். அப்போ இதில் 7 ஓட்டு இருக்கும். இந்த இவிஎம் மிஷினுக்குள்ளே 7 ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிறது இருக்கும். நம்மளுக்கு கை கிடைச்சதை இந்த ஓட்டுப்பெட்டியில் போட்டோம். அப்போ இது 3 சரியாக இருந்தால் தான் ஒரு நாட்டை ஆள வேண்டும். இவிஎம் மிஷினை மாற்ற முடியாது என்றால் இந்த சிஸ்டத்துக்கு வர வேண்டும் என்றது ஜெயபாண்டியுடைய கோரிக்கை. இந்த பணம் எடுக்கிறதுல ஸ்வைப் மிஷினில் 2 சீட்டு வருது. இந்த 2 சீட்டில் கடைக்காரருக்கு ஒரு சீட் இருக்குது. கடைக்காரரு நீ தான் மிஷின் வச்சுருக்கல, உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை இதுலேயும் சேவ் ஆகணும். கடைக்காரர் 2 ஆதாரம் வச்சுக்கிறாரு. இதில் வர்ற 2 டிக்கெட்டை ஒரு டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கிறாரு. நான் ஒரு 1000 ரூபா எடுக்கிறேன்னு வச்சுங்க. இந்த மிஷினில் எனக்கு ஒரு டிக்கெட்டை கொடுப்பாரு, ஒரு டிக்கெட்டை கடைக்காரர் வச்சுக்கிறாரு. இந்த மிஷினு கடைக்காரர் தான் வச்சுக்கிறாரு. அப்போ 2 ஆதாரம் கடைக்காரர் வச்சுருக்காரு. அப்போ இவிஎம் மிஷினில் விலை மதிக்க முடியாத ஓட்டு மிஷினில் நான் ஓட்டு போடுறேன்னா ஒரு ஓட்டு உள்ளே போயிடணும், ஒரு ஓட்டு சிலிப்பு எனக்கு கையில் கிடைக்கணும். அதை நான் சரி பார்த்துட்டு இந்த பொட்டியில் போட்டுருவேன். அப்போ வெற்றி பெற்றவங்க இந்த இவிஎம் மிஷினும் இதுவும் எண்ணி பதவி ஏற்றுக்கலாம். இதை மெல்ல தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவி ஏற்றது பிறகு இதை மெல்ல எண்ணுறோம் அந்தந்த மாவட்டத்தில். அப்போ இதுவும் சரியாக இருக்கும். இதுலேயும் சரியாக இருந்தால் தான் அவர் முழுமையாக வெற்றி பெற்றவர்னு அறிவிக்கலாம். இவிஎம் மிஷின் உங்கள் மிஷினை மாற்ற சொல்லலை, அதில் அடிஷ்னலாக இந்த பொட்டியை வைக்கணும். இது 2019 செஞ்சு காமிச்சிட்டேன், யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். அதனால் இந்த இவிஎம் மிஷினை பற்றி பேசுகிற பொண்டு நாய்கள் அழுத்த திருத்தமாக தெளிவாக பேச வேண்டும். டெக்னாலஜியை பற்றியும் பேச தெரியல இந்தியா விஞ்ஞானி பொண்டு பயல்களுக்கும் அமெரிக்கா விஞ்ஞானி பொண்டு பயல்களுக்கும் ஜெயபாண்டிக்கு ஒரு கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். ஆனால் அப்துல் கலாமுடைய பிஏ இவிஎம் மிஷினை பற்றி விளக்க தெரியலை. ஆனால் இந்த 2 மிஷினை எண்ணணும்ன்றான். இதுலேயும் போர்ஜரி பண்ண முடியும். இதுவும் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வரும்போது இதுக்குள்ளே ஒரு சீட்டு போகணும், நம்ம கையில் ஒரு சீட்டு கிடைக்கணும், அதை நம்ம இந்த ஓட்டுப்பெட்டிக்கில் போடணும். இது எண்ணி பதவி ஏற்றுக்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு மெல்ல அந்தந்த மாவட்டத்தில் எண்ணும்போது இது 2லையும் சரியாக இருக்கிற மாதிரி இதுவும் சரியாக இருந்தால் பதவி ஏற்றுக்க, இல்லாட்டினா பதவி விலக வேண்டும். அந்த தேர்தல் வெற்றி பெற்றதை தவறு என்று நிரூபிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. இது இந்தியா விஞ்ஞானி பொண்டிய பயல்களுக்கும் இவிஎம் மிஷினை பற்றி பேசுகிற தகுதி இல்லாத, அடிப்படை இல்லாத, இவிஎம் மிஷினை பற்றி புரிதல் இல்லாத பொண்டிய பயல்கள் இவிஎம் மிஷினை பற்றி பேசக்கூடாது. பேசுகிற என்றால் இந்த அடிப்படையில் பேசுகிறா என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டுமென்று கேளு. இல்லை இவிஎம் மிஷினை மாற்ற மாட்டியா, அப்போ திருச்சி மாவட்டத்தில் இடைத்தேர்தலில் இந்த மாதிரி வழிமுறையில் பயன்படுத்துன்னு சொல்லு. இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் நான் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து சீமானையும் வெற்றி பெற வைக்க முடியும், மம்தா பானர்ஜியும் வெற்றி பெற வைக்க முடியும், இந்தியா பிரதமர் மோடியவும் விஜயவும் 2 பேர் ஓட்டு போடும்போது யார் 0வாக இருந்தாங்களோ, யார் படுதோல்வி அடைஞ்சாங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்க முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்.